ஹலோ. இன்னைக்கு சில விஷயங்கள் ரீடிங் உட்கார்றதுக்கு முன்னாடி நடந்தது. மேபி அந்த விஷயங்கள் யாருக்காவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இன்னைக்கு நாளே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள் டிஃப்ரெண்ட். நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டயர்ட் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். போய் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் தூக்கம் வராது. அதே நேரத்தில் பிரெயினில் ஏதோ சம்திங், அது என்னென்ன புரியாமல் கொஞ்சம் சட்டுன்னு எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமலே ஜஸ்ட் அப்படியே அங்கே இங்கே உட்கார்றது, கொஞ்சம் நேரம் எந்திரிக்கிறது, நடக்கிறதுன்னு சொல்லி மேபி சில பேர் இருக்கலாம். எனக்கு இங்கே என்ன தெரிஞ்சதுன்னா, சில விஷயங்கள் மேபி சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு எடுத்திருக்கீங்க, புதுசாக உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த விஷயம் கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி சில சதி வேலை அந்த மாதிரி சில விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி நம்ம அதுக்கு ஓகே, கண்டிப்பாக சதி வேலை நடக்குது. உங்களுக்கான அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது, ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயம் சில விஷயங்களில், அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் சீக் பண்ணி, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்ட சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதை லைஃப்பில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த விஷயங்களில் ஒரு 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 தடை பண்ணுற மாதிரி ஒரு செவரு எழுப்பிட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு போர்ட்டல் மேபி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இருக்கிறீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்ல, சில பேருக்கு இந்த விஷயமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த விஷயம், அந்த ஒரு போர்ட்டல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு புது போர்ட்டல், புது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு கிஃப்ட், ஒரு ஒரு பிகினிங், ஒரு நியூ பிகினிங், அதுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது உள்ள ஓகே ஓப்பன் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு பிளெஸ்ஸிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த டோர் தாண்டி வரும்போது அதுக்குள்ளே நேராக ஒரு பெரிய ஒரு செவரு எழுப்பிட்டு விட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. எனக்கு ஒரு மூவி தான் ஞாபகம் வருது சொல்லும் போது. ஒரு ரீசெண்டாக ஒரு ஹாலிவுட் மூவி வந்து பிரிக்ஸ் நினைக்கிறேன், மூவி பேர் பிரிக்ஸ். அந்த மாதிரி ஒரு செவரு எழுப்பி விட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ அங்கே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதை தாண்டி போகிறதுக்கான வழி இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பிளெஸ்ஸிங் கிடச்சும் அது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது, தடை பண்ணிட்டு நிற்கிது வந்துட்டு. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி. சில பேருக்கு ஈவில் ஐஸ், சில பேருக்கு வந்துட்டு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்கள் வீடு சுற்றி இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி என்ன ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன்ஸாக கூட இருக்கலாம். சரியா? இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டு சைடு வந்து நான் ஒரு டாக் வந்துட்டு அழுகிற மாதிரி, ஊழையிடுற மாதிரி, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மெசேஜ் முழுக்க உங்களுக்காகத்தான். மற்றவங்களுக்கு இதில் ஏதாவது சில மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கும், வேறு ஒரு விதத்தில் இருக்கலாம். சரியா? ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் சில பேருக்கு. ஸ்பிரிச்சுவல் மேபி ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் புதுசாக நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரு உங்கள் குரு கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடை பண்ணுது வந்துட்டு, உங்களுக்கு தடை பண்ணுது. ஒரு பர்சனோட நெகட்டிவிட்டியாக இருக்கலாம், ஈவில் ஐஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை சுற்றி ஏதோ டார்க் எனர்ஜி வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்காக. உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க அதனால் வர முடியாமல் இருக்குது, உங்களை நெருங்க முடியாமல் இருக்குது.
பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய மைண்டை தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் அப்ஸ் டவுன்ஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங் இமோஷன்ஸ் தான். நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு திரும்பவும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஏமாறாதீங்க. சில விஷயங்களை வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்திருக்கும். சில சுச்சுவேஷன் நீங்கள் விட்டுட்டு வந்த சில சுச்சுவேஷன் திரும்ப உங்கள் லைஃப்பில் வந்த மாதிரி மேபி அதை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தில் அது வந்து ஒரு கனவு இல்லை ஏதோ ஒரு விஷயம் அது உங்ககிட்ட கூடாத ஒரு விஷயம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அதே இடத்துல வந்துட்டு ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. அந்த ஒரு தாட்ஸ்லேயோ அந்த ஒரு விஷயத்துலேயும் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ப்ரஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் உங்களுக்கான கிஃப்ட்ஸ் அது வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காமல் கண்டிப்பாக நிறைய தடை பண்ணுறாங்க, நிறைய தடை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் இமோஷன்ஸ் கூட தான் விளையாடுவாங்க, உங்கள் மைண்ட் கூட விளையாடுவாங்க. நிறைய ஃபீலிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் உங்கள் மைண்ட் உங்கள் இமோஷன்ஸ் கூட விளையாட கண்டிப்பாக பேலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் திரும்ப பேலன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. லைஃப்பில் உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ் இருக்கணும். உங்களுடைய இமோஷன்ஸ் பேலன்ஸ் இருக்கணும். திரும்ப அதுதான் இருக்குது. ஃபோக்கஸாக இருங்க. நீங்கள் உருவாக்கின விஷயங்களும் ஃபோக்கஸ்டாக இருங்க. அந்த ஃபோக்கஸ் மாறணும். நீங்கள் வந்துட்டு வழியே இல்லாத மாதிரி பண்ணணும். உங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை அதை தாண்டி நீங்கள் போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்துகிறதா இருக்குது இமோஷ்னலாக. ஏன்னா இது உங்களோட ஹார்ட் ஒர்க் ஈஸியாக நீங்கள் போக விடாதீங்க. இது உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ். யாராலையும் உங்ககிட்டேருந்து பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. நீங்களாக விருப்பப்பட்டு அதை விட்டு கொடுக்குற வரைக்கும் யாராலையும் பறிக்க முடியாது. நீங்களாக அவங்களுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும், உங்ககிட்டேருந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்குற வரைக்கும் அது யாராலும் எடுக்க முடியாது, உங்ககிட்ட நெருங்கவும் முடியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஈஸியாக வந்துட்டு ஏமாறக்கூடிய பர்சன்ஸ் இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் காமிச்சிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுடைய மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். மென்டல் பீஸ் தான் நிறைய பேர் வந்து இழந்துட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இழக்க போகிறதா இருக்கலாம். அதனால் அதை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, உங்ககிட்ட நெருங்க முடியாது. இருந்தாலும் தூரத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர், ஒரு சில மென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் மாட்ட மாட்டீங்க. சில பேர் மேபி. அதனால் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட் யாராலுமே எடுக்க முடியாது, அது நிச்சயம். இப்போ புதுசாக உங்களுக்கு மேபி சில கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கலாம், பிளெஸிங்ஸ் கிடச்சிருக்கலாம். அந்த விஷயங்களில் சில தடை இருக்குது. அந்த தடை அங்கேருந்து எடுக்கிறதுக்காக, தள்ளி வைக்கிறதுக்காக மெடிடேஷன்ஸ், ப்ரேயர், உங்களுடைய கான்ஃபிடென்ட், இது மூணுமே இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய பவரே. யார்கிட்டையும் நீங்கள் போயிட்டு ஒரு வாயால் சண்டை போடுறதோ கையால் சண்டை போடுறதோ அவங்க பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணுற பர்சன்ஸ் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமே உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ், மற்றவங்க இஷ்யூஸில் உங்களுக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட், ஒரு மென்டல் டார்ச்சர்லலாம் நீங்கள் மாட்டாமல் இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருங்க. ஓகே, டேக் காட் பிளஸ்.